தற்போது கிடைத்த முக்கிய செய்தி, நேபாளத்தில் அடுத்த 72 மணி நேரத்தில் மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதாக சீனா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் கார்த்திக், சீனாவோட அந்த எச்சரிக்கை அறிக்கையில என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? வணக்கம். நேபாள வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 359 அதிகரித்துள்ளது என்று அந்நாட்டு காவல்துறை தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அதேபோல் 800க்கும் மேற்பட்டோர் காணாமல் போன நிலையில் அவர்கள் தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சீனாவின் திபெத் எல்லையை ஒட்டிய நேபாளத்தின் ரஸ்வா மாவட்டத்தில் உள்ள ஆற்றில் நேற்று திடீரென வெள்ளப்பெருக்கு காரணமாக அப்பகுதியில் இருந்த வீடுகள், கடைகள், அரசு கட்டிடங்கள், பாலங்கள் மற்றும் பல்வேறு கட்டிடங்கள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. மக்களை பாதுகாப்பான இடங்களை தேடி சென்று ஓய்வு பலர் சீறி பாய்ந்த விளைந்து அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர். வீடுக்குள் இருந்தவர்களும் வீட்டோடு அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர். ஆற்றினோடு மண், கற்கள், கட்டைகள் போன்ற பொருட்களும் அடித்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது இது தொடர்பாக செய்தியாளர்களை பேசிய நேபாள காவல்துறையினர் இன்று நிலவரப்படி 359 பேர் இறந்துள்ளதாகவும் மீதமுள்ளவர்கள் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரியப்பட்டன. இதையடுத்து அங்கு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மற்றும் காவல்துறை தொடர்ந்து மேற்கொண்டு அதோடு வெள்ள அபாயம் உள்ள பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் வெளியேற்றப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக தேடுவதில் மற்றும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக பணியாற்றி வரும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்கு தொலைத்தொடர்பு வசதிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட இடம் கைலாஷ் யாத்திரை செல்வதற்கான முக்கிய பாதை என்பதால் இந்த திடீர் வெள்ளப்பெருக்கில் உள்ளூர் மக்களும் மட்டுமின்றி இந்தியா, அமெரிக்கா, பிரிட்டன், கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதியை சேர்ந்தவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் காணாமல் போனது குறித்து விவரங்கள் இதுவரை வெளியிடவில்லை. அதேபோல் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீனா ஒரு அதிர்ச்சிகரமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதில் என்ன கூறுகிறது என்றால், அடுத்து 2ஆம் கட்ட எச்சரிக்கை நேபாளத்தில் அடுத்து 72 மணி நேரத்தில் மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக சீனா நேபாள அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நேபாளத்தின் அருகே சோன்சேனான் கோலா, புரோபு சாங்கா ஆறுகள் இணையும் இடத்தில் நிலச்சரிவு ஏற்பாடு இயற்கையான தடுப்பு ஏரி உருவாகியுள்ளதாகவும் இது உடைந்தால் 2ஆம் கட்ட வெள்ளம் பெருக்கு ஏற்படும் என்று அபாயம் இருப்பதாக சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதே போல் இந்த பேரளவை மனதில் வைத்துக் கொண்டு இந்த பேரலைக்கு சந்திக்கும் நேபாளத்திற்கு மீட்பு நிவாரணமாக பணிகளுக்காக 2500 கோடி வழங்குவதாக உலக வங்கி அறிவித்துள்ளது.